எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 100 ரசகுல்லா செஞ்சு காமிக்க போறேன். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். கம்மியான குவான்டிட்டி வீடியோ கடைசியில செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 100 ரசகுல்லா செய்யறதுக்கு நான் 10 லிட்டர் பசும்பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இந்த பாத்திரத்துல ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சும் போது நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் பால் அடி பிடிக்கும். அதனால் வந்து நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். பால் திரிய வைக்கிறதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லாட்டி வினிகர் சேர்த்திக்கலாம். நான் இப்போ வந்து வினிகர் சேர்த்திக்க போகிறேன். 1 கப்பு வினிகர் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலில் ஊற்றி நம்ம கலக்க போகிறோம். பால் திரியறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் பால் இப்போ திரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பால்லேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த இதுதான் நமக்கு தேவையான பக்குவம். இப்போ நம்ம இந்த பன்னீரை வடித்து எடுக்கணும். அதுக்கு ஒரு காட்டன் துணியை நினச்சிட்டு நான் இந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா பால் நிறையா இருக்கும்போது ஊற்றும் போது உள்ளே போயிடக்கூடாது, நான் கட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த பன்னீரில் வந்து நம்ம வினிகர் சேர்த்துனதுனால ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அது போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கழுவிக்கலாம். நம்ம வடித்து வச்ச பன்னீரை இப்போ நல்ல மூட்டையாக இருக கட்டிட்டு நம்ம கட்டி ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் அது இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நமக்கு கெட்டியான பன்னீர் கிடைக்கும். இந்த ரசகுல்லாக்கு நம்ம 4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கோம். இந்த சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம 4 கிலோ சர்க்கரையை 3 கப்பு வந்தது. அது வந்து இந்த பாத்திரத்தில் 1.5 கப்பு, அந்த பாத்திரத்தில் 1.5 கப்பு போட்டிருக்கிறோம். அதுக்கு 2 மடங்கு தண்ணி. இதில் வந்து 3 கப்பு, அதில் வந்து 3 கப்பு ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம்.
இந்த சக்கரை பாகுக்கு 20 ஏலக்காய் எடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து 1-2 தட்டி இதில் சேர்த்திக்கலாம். நம்ம இந்த பாலை ஊற்றி நம்ம இந்த நுரையில் இப்படி வந்தோடனே எடுத்தோம்னா சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் இந்த சர்க்கரையில் அவ்வளோ அழுக்கு இல்லை. நம்ம வாசனைக்காக கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கெட்டியான பன்னீர் கிடச்சிருக்கு. அதை வந்து இப்படி நம்ம உடச்சிக்கலாம். இப்போ நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை வந்து இந்த உள்ளங்கையால் நல்லா அழுத்தி நல்லா 1/4 மணி நேரம் நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ரசகுல்லாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி கொதிக்கும் போது நம்ம உருட்டி வச்சிருக்க ரசகுல்லாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சக்கரை பாகில் நம்ம ரசகுல்லாலாம் போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு நம்ம வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக ஆயிரும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம்.
இப்போ நம்ம பெரிய குவான்டிட்டி ரசகுல்லா செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து நான் சின்ன குவான்டிட்டி ரசகுல்லாக்கு நான் செய்ய போகிறதில்ல, அளவு மட்டும் சொல்கிறேன். 2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அது பாக்கெட் பாலாவும் எடுத்துக்கலாம், இல்லை மாட்டுப்பாலாவும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் 800 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம், 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ரோஸ் எசன்ஸ் சிறிதளவு எடுத்துக்கலாம். இந்த சின்ன குவான்டிட்டிக்கு நம்ம வினிகர் யூஸ் பண்ணாமல் ஒரு லெமன் பிழிஞ்சு சாறு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 100 ரசகுல்லா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.